வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிக்க. திங்க் அபவுட் இட். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்மார்ட் ட்ரேடர் யூடியூப் சேனலில் லாஸ்ட் 1 இயராகவே வந்து நம்ம 2 லைன் ஸ்ட்ராட்டஜியோடைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 லைன் மெத்தடுன்றது வந்து மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரெண்டை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதே போல் நம்ம வந்து 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல் இண்டிகேஷன் கிடச்சி ஒரு 143 பாயிண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம ஸ்பாட் ஷார்ட்டில் 143 பாயிண்ட்டு நம்ம கேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீமியம் சார்ட்டில் வந்து அட்லீஸ்ட் 50-60 பாயிண்ட்டாச்சும் நம்ம கேட்ச் பண்ணுவோம். இப்போ நம்ம ரெகுலராக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு 30-40 பாயிண்ட் எடுக்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இப்போ அந்த மாதிரி தான் நம்மளுடைய மெத்தட் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதே போல் 10ஆம் தேதி ஒரு நல்ல ட்ரேடாக இருந்தது. இப்போ 11ஆம் தேதி பார்க்கலாம். இப்போ 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு செல் இண்டிகேஷன் கிடச்சி ஒரு 313 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸ்பாட் சார்ட்டில் வந்து 313 பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ப்ரீமியம் சார்ட்டில் வந்து அட்லீஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் ஆச்சு நம்ம கேட்ச் பண்ணுவோம். கண்டிப்பாக இது முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% முடியுங்க. இப்போ நம்மளுடைய மெத்தடில் வந்து அது இண்டிகேஷன் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கேட்ச் பண்ணுவோம். ப்ராப்பராக வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்மளாலேயும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். இப்போ 11ஆம் தேதியும் அந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரேடாக அமைஞ்சுது. இப்போ அதே போல் வந்து 12ஆம் தேதி பார்க்கலாம். இப்போ 12ஆம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 179 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து நல்லா செல்லிங் ப்ரெஷரோடு தான் போயிட்டுருக்கு. இப்போ அதனால் நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து போவோம். அதே மாதிரி செல் இண்டிகேஷன் கிடச்சி 179 பாயிண்ட் 12ஆம் தேதியும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம ரெகுலராகவே ப்ராஃபிட்டில் இருக்கலாம். அதே போல் 13ஆம் தேதியும் பார்த்துடலாம். 13ஆம் தேதி மட்டும்தான் நமக்கு பை இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. பை இண்டிகேஷன் கிடச்சி 114 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணியிருப்போம். இப்போ இந்த 114 பாயிண்ட் நம்ம ஸ்பாட் ஷார்ட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா, ப்ரீமியம் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 50-60 பாயிண்டாச்சும் கேட்ச் பண்ணுவோம். அதே போல் நம்ம ரெகுலராகவே 30-40 பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம வந்து மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது ரெகுலராகவே நம்ம எல்லாம் எடுக்க முடியும். இந்த மெத்தடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 10-15 நாளைக்கு கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்களும் வந்து நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக மாறிடலாம். இப்போ அதே போல் வந்து இதை வந்து நம்ம ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த கண்டென்ட்டை போட்டுட்ருக்கோம். அதனால் நம்ம வந்து செபி ரிஜிஸ்டர் ட்ரேடர் கிடையாது. அதனால் இதை நம்ம வந்து ஒரு டிப்ஸு கொடுக்குற மாதிரியோ இல்லை கால்ஸ் கொடுக்குற மாதிரியோலாம் நம்ம இந்த கண்டென்ட்டை போடுறது கிடையாது. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னன்றதை சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு செல் இண்டிகேஷன் கட்சி ஒரு 230 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம ஸ்பாட் சார்ட்டில் 230 பாயிண்ட் கேட்ச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ப்ரீமியம் சார்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸாச்சும் நம்ம கேட்ச் பண்ணியிருப்போம். ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது மார்க்கெட்டு. இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு நல்ல ட்ரேடாக அமைஞ்சுது எல்லாமே. தேங்க்யூ கைஸ்.